ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பட்டுவோட குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாமே லாங் வீடியோஸாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஆனால் ஷார்ட்ஸில் என்னால் ரொம்ப லாங்காக அப்லோட் பண்ண முடியல. இதோ பட்டுவோட குட்டி பிறந்த அன்னைக்கு வீடியோஸ்லேருந்து இப்போ வரைக்குமே ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பட்டு பார்த்திங்கன்னா பிறந்த அன்னைக்கு இப்படி தான் இருந்தான். நம்ம வீட்லேயே தான் பிறந்தான். குட்டி பார்த்திங்கன்னா அந்த கட்டில் கீழே போட்டுட்டாங்க அவன் அப்படியே. அதனால் வெளியவும் கூட்டிகிட்டு போக முடியாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டோம். சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும்னு வச்சுட்டோம். டெய்லியுமே வீடியோ க்ளீன் பண்ணிவிட்டு அவனையும் பார்த்துட்டே இருந்தோம். கொஞ்சம் நாளில் பைபிள் இப்படி வளர்ந்துட்டான். ஒரு 5-6 நாள் இருக்கும். பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கான். கண்ணு கூட திறக்கல. ஒரு சில பப்பீஸ் பார்த்திங்கன்னா கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு ஆகும். கொஞ்ச நாள் முன்னாடி எடுக்கும், இல்லை பின்னாடி ஆகும். 15 நாள் கூட ஒரு சில குட்டீஸ்க்கு ஆகும். நம்ம பட்டு பார்த்திங்கன்னா 13 நாள் 14 நாளில் கண்ணு திறந்துட்டான். இது தவழ்ந்து போகிற அந்த கண்ணு திறந்து எப்படி இருக்கான் பாருங்கள். அப்போ லைட்டாக அப்போ தான் கண்ணு திறந்துருக்கான். அப்போவே ஓவர் ஆட்டம். நம்ம லூனா, ராக்ஸி இவங்களுக்குமே இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் நடந்தது, அதாவது தவழ்ந்து நடந்ததுக்கப்புறம் நடந்து வரதை நான் எடுத்து வச்சுருந்தேன். இது பாருங்கள், அவங்க அம்மா கூட எவ்வளோ க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கான். பட்டுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க. அவங்க அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்கிறத அவன் நிறுத்துகிற வரைக்குமே நாங்கள் எந்த ஒரு ஃபுட்டுமே கொடுக்கல. அந்த தாய்ப்பாலோடு அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் வளர பார்த்திங்கன்னா மேரி பிஸ்கெட் கொடுத்தோம். கொஞ்சம் தான் லைட்டாக கொடுப்போம், சாப்பிடுவான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாதம் குழைய வடிச்சிட்டு அதில் ஒரு வேக வச்ச முட்டை போட்டுட்டு கொஞ்சோண்டு தயிர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா குழைய வச்சா அவன் நல்லா சாப்பிடுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெயில் காலம் இல்லையா, அதனால் வாட்டர் மெலன் கொடுங்க, இளநீ கொடுக்கலாம். நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தான் மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுப்போம். வேறு எந்த ஃப்ளேவரும் கொடுக்க மாட்டோம். அப்புறம் கரெக்டாக அந்த 45 டேஸ் அப்புறம் அந்த 80 டேஸில் கரெக்டான இன்ஜெக்ஷன் 2 இன்ஜெக்ஷனுமே போட்டுட்டோம். இதோட நெக்ஸ்ட் மந்த் தான் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அதுவும் போட்டுட்டோம் அப்படின்னா அவனுக்கு இன்ஜெக்ஷன் முடிஞ்சிடும். கேரட் கொடுக்கலாம், பீன்ஸ் கொடுக்கலாம், முட்டைகோஸ் இதெல்லாமே வேக வச்சு கொஞ்சோன்னு சிக்கன் பார்த்திங்கன்னா உப்பு போடாமல் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு அந்த தண்ணியோடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவான். நாங்கள் அப்படி கொடுக்குறாங்க. இன்னும் ஸ்வீட்ஸு, கேக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை வந்துடும். அப்புறம் அந்த இடத்துல முடி இல்லாத மாதிரி தெரியும். இதனால் ஸ்வீட்ஸ் கொடுக்காதீங்க. நாங்கள் வெஜ்ஜஸ் இந்த மாதிரி போட்டு சிக்கன் மட்டும் வாங்கிட்டு அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதில் சாப்பாட்டில் போட்டு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவான். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பெடிகிரி, மீட் பால்ஸ் இதெல்லாம் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டிங்க. அதெல்லாம் நார்மலாக கொடுக்க மாட்டேன். நாங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறோம், ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் கொடுத்தா ஒரு 5 இல்லை 10 கொடுப்பேன், சாப்பிடுவான். ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டோம். பிஸ்கெட் அப்படின்னா மேரி பிஸ்கெட் மட்டும் கொடுக்குறோம் பெட்ஸுக்கு, அவ்வளோதான். ஃபுட்டு என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் இந்த ஃபுட்டு தான் கொடுக்குறோம். நிறைய பேர் வேறு விதமாக கூட இருக்கும். ஏதாவது நீங்கள் உங்கள் பெட்ஸுக்கு வேறு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நாங்கள் தெரிஞ்சு நாங்கள் பட்டுக்கு கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சிலர் ஃபுட்டு ஒரு மாதிரி கொடுப்பாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இப்படி தான் படிப்படியாக நம்ம தலைவர் பட்டு வளர்ந்துட்டாரு. நம்ம வீட்லேயே குட்டி போட்டு வளர்ந்த குட்டி அப்படிங்கிறதால கொஞ்சம் இவனுக்கு செல்லம் அதிகம். என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. பட்டுவும் ராக்ஸி, லூனா 3 பேர் இருந்தால் கூட பட்டு எங்களுக்கு இவங்கள விட கொஞ்சம் செல்லம் அதிகம்தான். ஏதோ ஒரு சேட்டை பண்ணால் கூட சரி குழந்தை அப்படின்னு விடுற மாதிரி ஒரு மனசு வந்துடும். பட்டு உங்களுக்கும் பிடிக்கும். இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ லவ் கொடுக்குறீங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணல அப்படின்னா பட்டுக்கு இவ்வளோ ஒரு அன்பு கிடச்சிருக்காது. பட்டு அவங்க அம்மா இவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம பேரண்ட்ஸாக இருக்கோம்னா நம்ம குழந்தைங்க எப்படி இருந்தாலுமே நம்ம அந்த குழந்தைங்கள நிறைய பேர் முன்னாடி அவங்கள ஒரு பெரிய இதுவாக தான் நம்ம பேசுவோம். அதே மாதிரி பெட் பேரண்ட்ஸாக இருக்கும்போது எங்கள் பெட்டு தான் எங்களுக்கு பெரிய விஷயம். அவன் என்ன பண்ணாலும் தூங்குறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் தாங்க ரசிக்க முடியும். ஏன்னா நம்ம வீட்லேயே குட்டி போட்டு நம்ம வீட்லேயே பிறந்து நம்ம வீட்லேயே வளரும்போது அந்த குட்டி நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது அது பேசுகிறவங்களுக்கு தெரியாது, வளர்க்குற நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதுலேயும் பட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கு ஒரு லக்கி சாம்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் பட்டு உலக அதிசயம் தான். எங்கள் வீட்டில் பட்டு என்னென்ன செஞ்சாலும் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா
அது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் எடுத்து போடுறோம். அதுலேயும் நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, இவனை ரசிக்கிறீங்க, இன்னும் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறதால தான் நான் வீடியோ போடுறேன். ஓவர் ஹைப் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு அவசியமே இல்லை. அவனை அத்தனை பேர் ரசிக்கிறாங்கன்றதால தான் நான் ஓவர் ஹைப் பண்ணுறேன், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ அட்டகாசம் பாருங்கள், எப்படி எவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.